அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதாக குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்தெல்லாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 19% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 965 ரூபாய் 58% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 5% உள்ளது. அடுத்ததா அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 65% உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாய் 87% உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 279 ரூபாய் 40% வழங்குறாங்க ஒரு தினாருக்கு. அதே போல இலங்கைக்கு 964 ரூபாய் வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள சஜில் எக்ஸ்சேஞ்சுக்கு அழைப்பு விடுங்க. 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக. அதே போல இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 26%. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 60% வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 279 ரூபாய் 18% வழங்கியிருக்கிறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் 958 ரூபாய் 70% வழங்குறாங்க. அதே போல UAE எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே உங்களுக்கு தெரிய தந்திருக்குது. குறிப்பாக நீங்கள் குவைத்தில் நிறைய எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்ப போயிருப்பீங்க. ஆனால் 100 தினாருக்கு உட்பட்ட ரேட்டுகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான நல்ல ரேட் கொடுத்துருப்பாங்க. 100 தினாருக்கு மேற்பட்ட பணத்தை நீங்கள் அனுப்பும்போது நிச்சயமாக பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் கம்மியான ரேட் தான் வழங்கியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு மாறாக டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா UAE எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் நீங்கள் 500 தினாரோ 1000 தினாரோ 200 300 தினாரோ அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேட், அதாவது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ₹1 சரி அதிகமாக கொடுக்குறாங்க UAE எக்ஸ்சேஞ்ச். UAE எக்ஸ்சேஞ்சையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. அதே போல் அக்கௌண்ட் நம்பர் உட்பட மற்ற டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இப்போதைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குறிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு தினார் 900 ஃபீல்ஸ் கட்டணம் அறவிடுறதுலையும் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. ஏன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா 1.25 தினார் தான் அதிகபட்சமாக அறவிடுறாங்க. இதன் அடிப்படையில் உங்களுக்கு ARYயில் அனுப்பும்போது ஒரு 350 ஃபீல்ஸ் லாபமாக இருக்கும். சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச் போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்பும்போது 250 ஃபீல்ஸ் அதில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதால் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் எந்த அளவுக்கு கட்டணம் குறைவாக அறவிடுறாங்களோ அதே போல் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சுகளை மறக்காமல் கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகளையும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 723 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 177 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 338 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 631 ஃபீல்ஸ்.
குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக கம்மியாகிட்டே வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் என்ன மாதிரியான சூழல் இருக்குது. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே கம்மியாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. குவைத்துடைய 6 கவர்னரேட்டுகளிலும் மின்வெட்டு அமலுக்கு வரப்போகின்றது. ஒவ்வொரு பகுதிகளிலேயும் சில மணி நேரங்கள் மின்வெட்டு அமலில் இருக்கும். எதிர்வரும் 8ஆம் தேதி வரைக்கும் பகுதிகளை பற்றியும் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி குவைட் ஏர்வேஸ் T4 நிறைய பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கலவரம் உண்டாகி இருக்குது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. குவைத்தை அலற வைத்த சம்பவம். தன்னுடைய கழுத்தை தானே அறுத்த குவைத்தி நசீம் ஜஹரா பகுதிகளில் இந்த சம்பவம். வாட்ஸ்அப்பையே ஹேக் பண்ணிட்டாங்களா? வாட்ஸ்அப்பை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல். இது ஒன்னடியாக நிறுத்துமாறு உலக நாடுகள் எச்சரிக்கை. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் அதிகமான கண்காணிப்பு. அதே போல் வாகனங்களை ரோட்டோரமாக நிறுத்துறத மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய ரோடுகளில் ஓட்டுநர்கள் தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்பை தொடர்ந்துமே ஹேக் பண்ணிக்கிட்டு இருந்ததா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள். அதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பை இதுவரையிலும் இவங்க ஹேக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறதா தெரிய வந்திருக்குது. அதாவது இவங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இந்த போஸ்ட் போடுறாங்களோ, யார் யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 90 பயனர்களை குறிவைத்து ஹேக்கிங் முயற்சியை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க. வாட்ஸ்அப் இஸ்ரேலிய சைபர் நிறுவனமான பாரகான் சொல்யூஷன் பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் உட்பட டஜன் கணக்கான பயனர்களை குறிவைத்தது. மேட்டா பிளாட்ஃபார்ம் நிறுவனமானது தற்போது பராகனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் நிறுவனம் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளும் திறனை தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளது. அதே போல குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே மின்வெட்டு அமல். அதாவது எதிர்வரும் 8ஆம் தேதி வரைக்கும், இன்று தொடக்கம் எதிர்வரும் 8ஆம் தேதி வரைக்கும் குவைத்துடைய 6 கவர்னரேட்டுகளிலும் உள்ள ஒரு சில பகுதிகளில் தொடர் மின்வெட்டு அமலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் மின்வெட்டு சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் ஊடாக அழைப்பு விடுக்கலாம். 25 29 11 00. அதே போல் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு 152 152 என்ற அவசர இலக்கத்தையும் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் நீங்கள் இதை ஹெச்டிக்கு மாற்றிட்டு புஷ் பண்ணியும் பார்க்கலாம். அதே மாதிரி எந்தெந்த ஏரியாவில் மின்வெட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியான இன்று தொடக்கம் கைஃபான் பிளாக் 6, தோஹா கத்தா 2, சல்வா கத்தா 2, ஹவாலி கத்தா 10, கைதான் கத்தா 4, ஃபர்வானியா கத்தா 6, அப்துல்லா முபாரக் அல் சபா கத்தா 2, ஜஹரா கத்தா 1, ஐயோன் கத்தா 4. அடுத்ததாக 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சல்வா கத்தா 3, அல் சித்திக் கத்தா 2, கைதான் கத்தா 8, சபஹல் நாசர் கத்தா 1, ஜஹரா கத்தா 1, ஜஹரா கத்தா 1, அல் குரைன் கத்தா 4, சபஹல் சாலிம் கத்தா 13, மஹபூலா கத்தா மென்ஷன் பண்ணலை. சபஹல் அஹமத் பகுதியும் ஈஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபேஹிலும் கத்தா மென்ஷன் பண்ணலை. அடுத்ததாக 3ஆம் தேதி ரொமைத்தியா கத்தா 3, அல் சித்திக் கத்தா 3, கைதான் கத்தா மென்ஷன் பண்ணல. சபாஹல் நாசர் கத்தா 2, சாதில் அப்தல்லா கத்தா 1, நசீம் கத்தா 3, அல் குரைன் கத்தா 1, சபஹல் சாலிம் கத்தா 13, மஹபூலா கத்தா மென்ஷன் இல்லை. சபாஹல் அஹமத் ஈஸ்டர்ன், அதே போல் ஃபேஹில் கத்தா மென்ஷன் இல்லை. கைஃபான் கத்தா 3, சபா ஹெல்த் ஏரியா அதாவது சபாஹல் ஹாஸ்பிட்டல் ஏரியா அதுவும் மென்ஷன் பண்ணலை எந்த ஏரியான்னு. அடுத்ததான் 4ஆம் தேதி சால்மியா கத்தா 4, அல் சித்திக் கத்தா 4, யோர்மோக் கத்தா 4, சபஹல் நாசர் கத்தா 3, சாதில் அப்தல்லா கத்தா 1, நசீம் கத்தா 3, அல் குசோர் கத்தா 4, சபஹல் சாலிம் கத்தா 7, மஹபூலா கத்தா மென்ஷன் இல்லை. சபாஹல் அஹமத் பார்த்தீங்கன்னா டீன்னு போட்டிருக்கிறாங்க. சபஹல் அஹமத் டி, அது என்னடா டீன்னா அது தெரியலை. மஹபூலா பகுதியில் மென்ஷன் பண்ணலை கத்தா. அதே மாதிரி சபஹல் அஹமத் தி, ஃபேஹில் கத்தா மென்ஷன் இல்லை. தஹியா கத்தா 4, அதே மாதிரி சபா ஹெல்த் ரிகன் அதாவது சபா ஹாஸ்பிட்டல் ஏரியா. அடுத்ததா 5ஆம் தேதி அல் சித்திக் கத்தா 4, அல் சித்திக் கத்தா 4லேயே தான் 2 டிரான்ஸ்ஃபார்மர். அதே போல் யோர்மோக் கத்தா 1, சபஹல் நாசர் கத்தா 2, ஜஹரா 4A அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சாதில் அப்தல்லா கத்தா 5, அல் குரைன் கத்தா 2, சபஹல் சாலிம் கத்தா 9, மஹபூலா கத்தா மென்ஷன் இல்லை. அதே மாதிரி சபஹல் அஹமத் டி, ஃபேஹில் கத்தா மென்ஷன் இல்லை. தஹியா கத்தா 4. அதே போல் தான் சபா ஹெல்த் ஏரியா, சபா ஹாஸ்பிட்டல் பகுதிகளில் மின்சாரம் தடைப்படுது.
அதே போல் 6ஆம் திகதி அல் சித்திக் கதா 4, அல் சித்திக் கதா 6, யுர்மோக் கதா 4, சபஹல் நாசர் கதா 3, சாதில் அப்தல்லா கதா 4, அல் குரைன் கதா 2, சபஹல் சாலிம் கதா 2, மஹபூலா கதா மென்ஷன் இல்லை. அதே மாதிரி சபஹல் அஹமத் டி, ஃபஹீல் கதா மென்ஷன் இல்லை. காட்சியா கதா 7, ரிக்கை கதா மென்ஷன் பண்ணலை. அடுத்ததான் 7ஆம் திகதி பார்த்தீங்கன்னா ஜஹராவில் கதா 4, கட்சியா கதா 3, அடுத்தது சபா ஹெல்த் ரிகன், அதாவது சபா ஹாஸ்பிட்டல் ஏரியா. அடுத்ததா 8ஆம் திகதி டஸ்மா கதா 3 மற்றும் சபா ஹெல்த் ரிகன், அதாவது சபா ஹாஸ்பிட்டல் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா சாதாரணமான இப்போ கத்தா 4 கத்தா 3 அப்படின்னு சொன்னதுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர்கள் தான் இந்த மின்வெட்டு அமலில் இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் தயாராக இருங்க. இந்த 8 நாளைக்குள்ளே எந்த ஏரியாவில் வேணாலும் மின்சாரம் தடைப்படலாம். அதுக்கேற்ற வேலைகளை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸு போடுறதா இருக்கலாம், அயன் பண்ணுறதா இருக்கலாம், ஃபோன் சார்ஜில் போடுறதா இருக்கலாம். அனைத்து வேலைகளையும் முடிந்த வரைக்கும் மின்சாரம் இருக்கும்போதே தயார் நிலையில் வைத்துக்கோங்க. T4 arrival. T4 குவைட் ஏர்வேஸ் விமான நிலைய வளாகத்துக்கு முன்பாக வன்முறை சண்டைகளில் ஈடுபட்ட 8 குடிமக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் ஃபர்வானியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். மீதமுள்ளவர்கள் விசாரணைக்காக சிலேப் காவல் நிலையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். சண்டையிடும் 5 பேர் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இது குடும்ப தகராறு என்றும் இந்த சூழலில் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற இருந்த சூழலில் இந்த சண்டை முற்றியுள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க. T4 விமான நிலைய முன்பாக இந்த சண்டை காட்சி இடம்பெற்றுள்ளது. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற காட்சி அதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது சாதாரணமாக ஒரு காட்சிப்படுத்தலுக்காக மட்டுமே இந்த காட்சி வந்து உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக குவைத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் நேற்றைய தினம் அல் நசீம், ஜஹரா அல் நசீம் பகுதிகளில் இடம்பெற்றிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் அல் நசீம் பகுதியில் ஒரு குடிமகன் கத்தியால் கழுத்தை அறுத்து உடனடியாக இறந்தார். தடவியல் துறையால் உடல் அகற்றப்பட்டு மற்றும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். யார் யானிங்களா? தன்னுடைய கழுத்து, அதுவும் தன்னுடைய கழுத்தையே இந்த மாதிரி பண்ணுறவங்க இன்னொருத்தரை பற்றி சிந்திப்பாங்களா? அதுவும் ஜஹரா பகுதி அப்படின்னாலே வரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் திடுக்கிட வைக்கும் தகவலாக தான் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல், ஹவாலி செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு முக்கியமான ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 கடை திருட்டு வழக்குகளுக்கு அடிமையான ஒரு குவைத் திருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். உணவை திருடு சிறு மளிகை கடைகளுக்கு விற்பதில் நிபுணத்துவம் பெற்றவர். கொள்ளையின் போது மாறு வேடமாக தனது 10 வயது மகனை பயன்படுத்தினார். யார் யானி? அவருடைய மகனை பயன்படுத்தி தான் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு அதை எடுத்து மறுபடியும் சில பக்காலாக்களுக்கு விற்று பிழைப்பு நடத்தி வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 27 கடை திருட்டு வழக்குகள் இவர் மேலே பதியப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பிள்ளைங்க கடைக்குள்ளே வந்தாலும் சின்ன பசங்க தானே அப்படின்னு. அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள இஷ்டத்துக்கு ஆட்டையை போட விட்டுட்டு உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து உங்களை டைவர்ட் பண்ணுவாங்க. அதால் யார் கடைக்குள்ளே வந்தாலும் கண்ணும் கருத்துமாக இருங்க. அடுத்ததாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. 4வது ரிங் சாலை, குவைத்தில் வந்து 4வது ரிங் சாலை இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும் பராமரிப்பு அதிகமாக இருக்குது. இந்த சூழலில் உள்துறை அமைச்சகம் மொரோக்கோ சாலை மற்றும் 4வது ரிங் ரோடு சந்திப்பின் 3ஆம் கட்ட பராமரிப்பு இன்று காலை தொடங்கும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. 4வது ரிங் ரோட்டிலிருந்து சொர்ரா பகுதியை நோக்கி செல்லும் 2ஆம் வழி ஷோய்க்கிலிருந்து சல்மியாவை நோக்கி வருபவர்கள் மற்றும் மகரிப் எக்ஸ்பிரஸ்வே வழியாக அகமதிக்கு செல்பவர்களுக்குரியான பாதை மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ரவுதா பக்கம் வரக்கூடிய 4வது ரிங் சாலை ரோடு மூடப்பட்டிருந்துச்சு. இதே மாதிரி இப்போ அகமதி பக்கம் சொர்ரா பக்கம் இருந்து வரக்கூடிய பாதை மூடியிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா குவைத்துறை உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. வீதிகள் பராமரிப்பு காரணமாக சில வீதிகளில் வாகனங்களை நிறுத்துறதை தவிர்க்குமாறு வாகன ஓட்டுநர்களிடம் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ நிறைய மந்தக்காக்களில் ரோட் மெயின்டெனன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வாகனங்களை இனிமேல் நிறுத்துறதை தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய ஏரியாக்கள் எங்கேயாவது மெயின்டெனன்ஸ் நடக்குதுன்னா அதுக்கேற்றால் போல் வாகனங்களை
ஓரமாக்கி வச்சுருங்க, நிறுத்துறதை தவிர்த்துக்கோங்க. வாகன விதிமீறல்கள், விபத்துக்கள், ஒரு நாளைக்கு குறைந்தது 300க்கும் அதிகமான விபத்துக்கள் பதிவாகிறதா தெரிஞ்சிருக்காரு பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் சபா, சேர்மன் ஆஃப் த யூனிஃபைட் கல்ஃப் டிராஃபிக் வீக் கமிட்டி. இனி வரும் நாட்கள் அதிகமான பாதுகாப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும், விதிமீறல்களுக்கான அபராதங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்குது என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விதிமீறல்கள் மற்றும் விபத்துக்களை தவிர்த்துக்கொள்ள கவனமாக வண்டி لتعديل هذا القانون. قانون المرور الكويتي قانون جدا قديم، صدر بسنة 76 أول تعديل شامل، وكان في ذاك الوقت يحقق يعني الأهداف المرجوة منه اللي هو الرادع وحفظ الأرواح، حفظ مدركات الخاصة والعامة. بس للأسف يعني تغيير بعض السلوكيات اللي صارت، وخلينا نقول بشكل صريح تجرؤ البعض على ارتكاب المخالفات الجسيمة اللي تعرض حياته وحياة الغير الخطر. في ناس ما كان هم أي يعني ذنب سوى أن هم وقعوا في ضحية غيرهم، هم أشخاص المستهترين. وللأسف يعني قانون المرور ما تغير، سعينا تغييره بحيث يحقق الرادع ويكون في تقليص على العقوبات، لكن كل المحاولات كانت للأسف ما تنجح. 2001 كان في تعديل، بس تعديل يعني بسيط يعني ما يذكر، لكن الحمد لله الآن صار في تعديل على جميع المخالفات. يعني الباب الخامس كله تغير، وأمر الصلح كذلك كله يعني تغير. إحصائياتنا من الحوادث أسبابها عدم الانتباه أثناء القيادة، وعندنا بالكويت نسجل باليوم الواحد تقريبا 300 حادث، منها 28 إلى 30 إصابة. اليوم الواحد 300 حادث بين الجسيم وبين البسيط، ومنها 28 إلى 30 اللي هو للأسف فيه يكون إصابة. عندنا إحصائية وزارة الصحة يقولون أن ثاني مسبب للوفيات بالكويت بعد أمراض القلب هي الحوادث المرورية. فكل هذه الأسباب لابد أن يعني يتعدل القانون بحيث أن يحقق الرادع ويردع خلينا نقول المخالفين. هو يعني المخالفات المرورية اللي تم تغييرها وتقريرها هي موجهة اللي هم المستهترة اللي يخالفون. يعني اللي أنا دائما يسألوني ليش زدتوا المخالفات، يقول زدناها على المخالفين ما زدناها على الكل، لأن احنا لابد نحمي الكل من ஹலா குவைட் ஃபெஸ்டிவல் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நிறைய ஜமியாக்களில் பார்த்தீங்கன்னா 10 தினாருக்கு மேலே பொருட்கள் வாங்குறவங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த கூப்பனில் நிறைய பரிசுகள் இருக்குது. அதே மாதிரி ரேஞ்ச் ரோவர் கார் வரைக்கும் பரிசுகள் இருக்குது. ஜமியாக்களில் 10 தினாருக்கு மேலே பொருட்கள் வாங்கினீங்கன்னா ஹலா கூப்பனை மறக்காமல் எடுத்து அதை ஃபில்லப் பண்ணி போட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு கூட வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இதே வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஹலா குவைட் ஃபெஸ்டிவல் தற்போது குவைத்தில் நடந்துகிட்டு இருக்குது. 10 தினாருக்கு மேலே பொருட்கள் வாங்குறோம். الحقيقة أنا وصلت أمس، ما شاء الله تبارك الله الشوارع كلها إعلانات تتكلم عن الموضوع، عن المهرجان. أتوقع أنه يبدأ اليوم حسب ما شفت، ويعني أنا كسائح هذه الأشياء تلفتني. تشتري ب10 دنانير يعطونا كوبون حق السحب، إن شاء الله يفوز فيه. حاطة وزارة الإعلام جوائز تقريبا حوالي 8 مليون دينار حق المواطنين، 8 مليون دولار ينقصها تقريبا يطلع 3 مليون أو 2.5 مليون. طبعا البرنامج يكون فيه أغلب المحلات مشاركة تقريبا في أكثر المجمعات اللي عندنا مني بالكويت. تمام، ابتدى بتاريخ اليوم، يعني عروض ومسابقات على المحلات المشاركة فيهم. يعني أنا مهرجان وفي سحوبات وكذي، وراح يكون أنا عشان التسويق حق الاقتصاد بالديرة وكذي. ஏன்னா இதை பற்றி நம்மளும் பெருசாக தானே யோசிக்கலை, நாலேஜே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் மாமா நான் போய் ஒரு 40 தினாருக்கு பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன் ஜெமியாவில். அப்போ தான் மாமா கேட்டாங்க கூப்பன் எடுத்தியா அப்படின்னு. இல்லையே மாமா, என்ன கூப்பன் அப்படின்னு கேட்க, அட பாவி, உடனே போய் ஜெமியாவில் கூப்பன் இருக்குது, 10 தினாருக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, இதே 40 தினார்னா 4 கூப்பன் கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ரேஞ்ச் ரோவர் கார் வேறு கிடைக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறமா சரின்னு வாங்கிட்டு போய் அதுக்கப்புறமா அங்கே போய் கேட்கும்போது தான் தனியாக ஒரு ஆள் கேஷியருக்கு பக்கத்தில் ஒருத்தால் டேபிள் போட்டு ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு பாக்ஸ் முன்னாடி வீடியோவில் வந்திருக்குமே, அந்த பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணி போடணும். பல லட்சம் பேர் இதில் அப்ளை ஆகியிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் யாருக்கு அந்த லக்கி சான்ஸ் இருக்குதோ அவங்க தான் வெற்றியாளர்கள். நேற்று நம்ம பேரில் எழுதி போட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். மாமா கிட்ட கேட்டேன், யார் நம்பர் யார் பேர் மாமா போடுறதுன்னு கேட்க, உன் பேரே போட்டுரு, நீ தானே போய் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனசு தான்
அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எழுதி போட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் கிடைச்சா லக்கு தான். ரேஞ்ச் ரோவர்லாம் நம்மளுக்கு வேணாம், நம்ம ரேஞ்சுக்கு ஏதாவது கிடைச்சாலே போதும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ஹலாக் குவைத் ஃபெஸ்டிவலில் இணைஞ்சுக்கோங்க. 10 தினாருக்கு மேலே பொருள் வாங்கினால் நிச்சயமாக உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்